குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.4ல 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரைஸ் பண்ணணும், அதுவும் இந்த ஃபார்முலா இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியை வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த முற்றொருமையை வச்சு நம்ம காரணிப்படுத்தணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, y³ - 18y² + 108y - 216. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சம்முக்கும், அதாவது லாஸ்ட் வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ண சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதில் ப்ளஸ் இருக்கும், இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். அப்போ ஃபார்முலாவும் அதுக்கேற்ற மாதிரி மாறுது பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்மு ப்ளஸ், அதுக்கு அடுத்தது மைனஸ். ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ், அதாவது ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ்னா மாறி மாறி வருது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இதை பிரித்து எடுத்து எழுதிட்டோம்னா நம்ம இந்த ஃபார்முலாவை கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ லாஸ்ட் சம் போட்ட அதே மாடல் தான் இது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேட்டில் பிரிக்க போகிறோம். அப்போது a³ நான் சொன்ன மாதிரி பிராக்கெட்ஸை மட்டும் போட்டுக்கோங்க, -3a² b, அடுத்தது +3ab² -b³ இந்த ஃபார்மேட்டை முதல்ல எடுத்து எழுதிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் வர்றது a, ரெண்டாவது வர்றது b, அந்த மாதிரி ரஃபாக பென்சில் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இந்த லாஸ்ட்டில் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா b உடைய வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், தனியாக இருக்குது, கியூபிக்காக இருக்குது. அப்போ இந்த y³ நான் எப்படி எடுத்து எழுதலாம்னா, y⁻³ எடுத்து எழுதலாம். இதோட அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் டேர்ம்னு இருக்குது, இங்கே ஸ்கொயர் இல்லை, அதாவது கியூபிக்காக பிரிக்க முடியாது. ஆனால் இந்த டேர்மை பாருங்கள் நம்ம கியூபாக பிரித்து எடுத்து எழுதலாம். 216ன்றது எதோடைய கியூப்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பரை மட்டும் பாருங்கள், சிம்பிளெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. 216ன்றது 6³ சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். ஸோ இப்போது a வர இடத்துல y என்னும், b வர இடத்துல 6 என்னும் போடுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் a, தட் இஸ் y, செகண்ட் ப்ராக்கெட்டில் b, தட் இஸ் 6. ஸோ y 6, இதை செக் பண்ணி பார்த்துடலாம். y³ பண்ணிங்கன்னா y³ மைனஸ் 3 6 are 18, y ஸ்கொயர் பண்ணிங்கன்னா y². அதே மாதிரி 6 ஸ்கொயர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 36. 36ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 108 into y மைனஸ் 6 கியூப் பண்ணிங்கன்னா 216. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனில் தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணால் அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a - b the whole cube. அப்போது ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா y மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 the whole cube. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன். ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம், அதே ஃபார்மேட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் போட்டுட்டு ஹோல் கியூப் -3a² b, அடுத்தது பார்த்தீங்கன்னா +3ab² -b³ ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கியூபிக் டேர்ம்ஸை மட்டும் பிரிக்கலாம். 8 எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 2³ அதே மாதிரி m³ எப்படி எடுத்து எழுதலாம்னா m the whole cube. ஸோ அப்போ 2³ is 8, m³ பண்ணிங்கன்னா m³. அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச், அதாவது m n கலந்தா மாதிரி வருது. ஆனால் இந்த லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த 125 நம்ம எப்படி பிரித்து எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5³ சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். அதாவது 5 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 125. அப்போ இந்த n³ எப்படி எடுத்து எழுதலாம்னா n the whole cube. அப்போ இது a, இது b. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் வர்றது a, செகண்ட் ப்ராக்கெட்டில் வர்றது b. அந்த கான்செப்ட் படி எழுதணும்னா இது 2m, இதோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5n. ஸோ அதே மாதிரியே 2m 5n. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா a - b. அப்போது 2m மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5n the whole cube. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.